எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும். வட தமிழகத்தினுடைய ஒரு டீப் ரூரல் பகுதிகள், சிதம்பரம், கடலூர், இங்கெல்லாம் நல்ல ஃபைட் கொடுக்குறாங்க, நல்லாவே வருவாங்க. பட் சவுத்தில் ரொம்ப சொதப்படுறாங்க. ஃபைவ் கார்னர்னே வச்சுக்கலாம். திமுக எவ்வளவு சீட் எடுக்கலாம்? விஜயனுடைய ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, கடும் போட்டி எத்தனை தொகுதி ஆகுறங்கிறது நம்மளால இப்போ துல்லியமா சொல்ல முடியல. ஒரு டாஸ்க் போட் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒன்றேல் ஒரு நூலிழை வெற்றி அல்லது மேசிவ் சக்சஸ். நீங்க 160க்கு மேல் தொகுதிகளை வென்றாலும் கூட விஜய் மிகவும் அதிமுகவை தான் பாதிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற பகுதிகளில் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கிறார். விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆவார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்கு. இல்ல, எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவர். இந்த திடீர்னு ஆகா ஓஹோன்னு எல்லாம் சொல்லிங்க தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வருகிற அளவுக்கான ஒரு களம் அல்ல. விஜயை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, தீய சக்தி திமுக. ஏன் அசுர சக்தி அதிமுக பாஜக கூட்டணியா அவர் சொல்லல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிற அதே சங்கடங்களையும் சவால்களையும் 2031 நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். விஜயை மையப்படுத்தி நீ அடுத்து தேர்தல் களம் நகரும், அரசியல் நகரும், அது அப்படிதான் இருக்கா? அது உண்மை. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், எடப்பாடி பழனிசாமி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலையா ஃபாதர்? என்ன மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற நீங்க ஈரோடு ரூரல், திருப்பூர் ரூரல், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வட தமிழகத்தினுடைய ஒரு டீப் ரூரல் பகுதிகள், சிதம்பரம், கடலூர், இங்கெல்லாம் நல்ல ஃபைட்டு கொடுக்குறாங்க, நல்லாவே வருவாங்க. அவங்க வரமாட்டாங்கலாம் சொல்லவே இல்லை, டெஃபினட்டாக வருவாங்க. பட் சவுத்தில் ரொம்ப சொதப்புறாங்க. ஆனால் சவுத்தில் திமுக இந்த கட்சி வேட்பாளர் நியமனத்தில் சொதப்புறதுனால எனக்கு என்னமோ கொஞ்சம் தென்காசி அந்த மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. மற்றபடி சவுத்து டெல்டா எல்லாம் ஏடிஎம்க்கு பெருசாக இல்லையே. பெருசாக ஏதாவது இப்போ டெல்டா முழுசும் பார்த்தாலே ஒரு 4-5 தொகுதி தான் வர முடியும். 41 தொகுதின்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 தொகுதி தான் வர முடியும், அதுக்கு மேலாம் வர முடியாது. ஃபைவ் கார்னர்னே வச்சுக்கலாம் ஃபாதர். இப்போ இதில் எப்படி திமுக எவ்வளவு சீட் எடுக்கலாம் அப்படி ஒரு கணக்கு ஏதாவது? சரி, இந்த விஜயனுடைய ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, கடும் போட்டி எத்தனை தொகுதி ஆகுறங்கிறது நம்மளால் இப்போ துல்லியமாக சொல்ல முடியல. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் போட் அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒன்றேல் ஒரு நூலிழை வெற்றி. ஒன்றில் இது எப்படி நீ கேட்கலாம், நான் அதை சொல்கிறேன். நூலிழை வெற்றினா திமுக ஒரு 121, மற்றவங்க ஒரு காங்கிரஸ் ஒரு 8-10, இந்த ஒரு நூலிழை வெற்றி அல்லது மேசிவ் சக்ஸஸ், பயங்கர மேசிவான ஒரு சக்ஸஸ் வரலாம். பிகாஸ் விஜய் இப்போ ஒரு தொகுப்பு ஆய்வாளர்கள் விஜய் மிகவும் அதிமுகவை தான் பாதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற பகுதிகளில் விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கிற பகுதிகளில் விஜய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கிறார். 2 தரப்புலேருந்து எடுக்கிறார். ஆனால் எடுக்கின்ற போது நீங்கள் இந்த இடத்துல கூட்டணியோடும் சமூக ஆதரவோடும், மதம் ஜாதி ஆதரவோடும் நீங்கள் வலுவாக இருந்தால் அந்த பாதிப்பையும் தாண்டி நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் கீழே வந்துடுறீங்க. அது தமிழகம் முழுவதுமான 234 தொகுதிகளுக்கான ஒரு கணக்காக எடுத்து பார்க்கிற போது விஜய் அதிகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதிக்கிறார். அந்த அடிப்படையில் வைத்து பார்த்தால் திமுக தப்பி தவறி பிடித்து ஒன்றில் நிற்கும், அதிமுக இழக்கும். ஆனால் இந்த வாக்கு சதவீதம் குறைந்து வந்தாலும் ஒரு நேச்சுரல் அட்வான்டேஜில் ஒருவேளை இந்த திமுக அடிச்சு தூக்கி வந்தாலும் வரலாம். அப்போவும் நீங்கள் 160க்கு மேல் தொகுதிகளை வென்றாலும் கூட பெரிய வாக்கு சதவீதத்தில் வென்றிருக்க மாட்டீர்கள். இது ரொம்ப முக்கியமானது. அப்போதும் கூட நீங்கள் 5000, 3000, 8000, 10,000, 15,000 இந்த வாக்கு வேறுபாட்டில் தான் வென்றிருப்பீர்களை தவிர பெரிய வாக்கு வேறுபாட்டில் வென்றிருக்க மாட்டீர்கள். காரணம், எல்லோரும் எதிர்பார்த்ததை விட அதிக வாக்கு வீதத்தை விஜய் பெறுகிறார்.
விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஆவார் அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்கு, பரவலா பார்க்கக்கூடியது. ஆக மாட்டார், அந்த அளவுக்கு இல்ல. எடப்பாடி தான் எதிர்க்கட்சி தலைவர். எடப்பாடி கடந்த முறை 70 தொகுதி, நீங்க ஒரு 46 சொன்னீங்க, அவ்வளவுதான். இல்ல 61 சொன்னான். 61 தொகுதிகள். 61 worst scenario 61, best scenario 80 நான் சொன்னேன். ஸோ 61, 80 முன்ன பின்ன வரலாங்க. இந்த தேர்தல் வந்து உண்மையிலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு தேர்தல். பிகாஸ் யூனிஃபார்மா இல்லை. இப்போ விஜய்க்கு ஒரு பகுதியில் நல்ல ஆதரவு இருக்கு, இன்னொரு பக்கம் பெரிய ஆதரவு இல்லை. ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த வாக்குப்பதிவு, நீங்க இங்க சொல்லுங்க, வெஸ்ட் பெங்கால் சொல்லுங்க, வாக்குப்பதிவு 93% அடிச்சுட்டு போயிருக்காங்கல்ல, 92, 93. அப்போ அது ஒன்றேல் மம்தாவுக்கு எதிரான, ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு வருகின்ற, காயப்படுத்தப்பட்டு வருகின்ற, புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற இஸ்லாமிய சமூகம் 100% மனிதரண்டாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுல ஒன்றா தான் இருக்க முடியும். ஆன்டி இன்கம்பன்சி இந்த அளவுக்கு திரட்டி கொண்டு வருகிற அளவுக்கு பிஜேபிக்கு அங்கே பவர் கிடையாது. அல்லது இவங்க மெஷின் ஏதாவது பண்ணியிருக்கணும், பிஜேபிக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வேலை பார்த்துருக்கணும். இந்த 3 தான் சாத்தியப்பாடு. ஸோ இது போல தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருந்தால் விஜய் வராரு, எதிர்கட்சியில் உட்கார்றாருன்னு சொல்லலாம். அப்படி நடக்கலை. பட் நல்லா ஓட்டுவாங்க, சூப்பராக ஓட்டுவாங்க. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறதா காரணம்னா எது கை கொடுத்துருக்கும் ஃபாதர்? நீங்கள் முன்னமே குறிப்பிட்டீங்க, இந்த சாதனைகள் எல்லாம் வரிசைப்படுத்துறீங்க, அதுதான் கை கொடுத்துருக்குமா இல்லை கூட்டணி? தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் தாங்க. நீங்கள் சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, 96லேருந்து 2001 வரைக்கும் கலைஞர் கொடுத்த மாதிரி பெஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. அதை மாதிரி ஒரு பெஸ்ட் கவர்மெண்ட் கிடையாது. பட் 2001 அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, ஏன் வச்சாங்க? பிஜேபியோட அலையன்ஸ் வச்சதை இங்கே இருக்கக்கூடிய மதவழி சிறுபான்மையினரும் தமிழ் பற்றாளர்களும் சமூக நீதி சிந்தனையாளர்களும் ஒத்துக்கல. ஆக்சுவலி தட் வாஸ் மோஸ்ட் அன்கரப்ட் கவர்மெண்ட் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒரு லாஸ்ட் 40-50 இயர்ஸ் தமிழ்நாட்டில். ஸோ அதனால் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது கவர்மெண்ட் அது நல்லது செய்தான். ஃபண்டமெண்டலி இட் இஸ் அரித்மேட்டிக்ஸ் கணக்கு, கூட்டணி கணக்கு, அரசியல் கூட்டணி கணக்கு, சமூக கூட்டணி கணக்கு, மிதமிஞ்சி தப்பு செய்யாமல் இருக்கிறது, கட்சி பலமாக இருக்கிறது, அது ஆர்கனைசேஷனல் மசில், ஆல் புட் டுகெதர் கிரியேட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு மேலே தான் நீங்கள் வரக்கூடிய எல்லா மற்ற விஷயங்களும். வேட்பாளரை ஒழுங்காக போட்டிங்கன்னா, கட்சியை ஒழுங்காக நீங்கள் வேலை செய்கிறபடி வச்சுருந்தீங்கன்னா வெற்றி ஈஸியாக வரும், இல்லைன்னா தடுமாற வேண்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த திடீர்னு வந்து ஆகா ஓகோன்னெலாம் சொல்லிங்க தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வருகிற அளவுக்கான ஒரு களம் அல்ல. எஸ், அர்பன் அண்ட் செமி அர்பன் சென்டர்ஸில் அந்த நீங்கள் சொல்கிற இந்த மாற்றங்கள் கொஞ்சம் வரும். பிகாஸ் இட்ஸ் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். நீங்கள் எவ்வளவு வடநாட்டுக்காரன் இருக்கான், எவ்வளவு கேரளாக்காரன் இருக்காங்கிறதே நமக்கு தெரியல. பல தொகுதிகளில் அவங்க முடிவு செய்யக்கூடிய எண்ணிக்கையில் கூட இருப்பாங்க இல்லையா? எவ்வளவு தான் நீங்கள் போய் குஜராத்திக்கும் மார்வாடிக்கும் திமுக செய்தாலும் அவன் ஓட்டு போட போகிறான் அவங்களுக்கு? அவன் போடவே மாட்டான்னு வச்சுங்களேன். இன்னைக்கு பல தொகுதிகளில் அவன் தான் முக்கியமாக இருக்கிறான். தயனாபுரம் பக்கம், வேறு எந்தெந்த தொகுதி, ஆமாம், எல்லா தொகுதியிலும் இருக்காங்க. ஆவடியில் இருக்கான், வில்லிவாக்கத்தில் இருக்கிறான், எல்லா தொகுதியிலும் இருக்காங்க. ஸோ அதனால் அர்பன் சென்டர்ஸை நீங்கள் சொல்லலாம், செமி அர்பன் அந்த மற்ற இடங்கள் சொல்ல முடியும். ஒரு 5 வருஷம் ஆச்சு, ஒரு ஆன்டி இன்குபன்சி இருக்குது அப்படின்னா அது நேச்சுரலாக ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறதா கணக்கு. அதை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தாமல் போகிறது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அதிமுக பிளவு, சசிகலா, ஓபிஎஸ் அது மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி போயிருமோ? அப்படி தான் எடுத்துக்க முடியுமா? எஸ், அந்த அவர் அரசியல்லே பண்ணலைங்க. நீங்கள் 5 ஆண்டுகளில் அவர் என்ன பண்ணார்? அரசியல் பண்ணார். இந்த ஆட்சியினுடைய தவறுகளை எடுத்து வைத்து களப்போராட்டங்கள் நடத்துவது, தொடர்ந்து பரப்புரைகள், மக்கள் சந்திப்புகள்லாம் நடத்துறதெல்லாம் அவர் பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, பப்ளிக் கம்யூனிகேஷன் இதை வந்து ஓரளவுக்கு கரெக்டாக டிஎம்கே இந்த மட்டும் மேனேஜ் பண்ணாங்க. 2. மூணாவது, இந்த ஆட்சி நடத்துனது வந்து அமைச்சர்களை விட அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்தினாங்க. அதிகமாக யார் இதில் சம்பாதிச்சாங்க 5 வருஷத்துலன்னா அமைச்சர்களை விட அதிகாரிகள் தான் சம்பாதிச்சாங்க. பொதுவாக இந்த அதிகாரிகள் தான் ஆட்சியை காட்டி கொடுத்து எல்லா மீடியா பீப்புளோடைய அலையன்ஸ் போட்டு வேலை பார்ப்பாங்க. சோழியை முடிக்கிற அதிகாரிங்க தான். ஸோ இந்த வட்டம் வந்து அது கொஞ்சம் அதிகாரிகள் இவங்களுக்கு நல்லா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஃபைனலாக நான் சொல்கிற மாதிரி என்ன, இங்கே ஒரு பெரும் தொகுப்பினர் பிஜேபி வந்துடக்கூடாது, அந்த ஒரு காரணத்திற்காகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. அது பெரும் தொகுப்பு. இப்போ நீங்கள் மற்றவங்களெல்லாம் விடுங்க, மதவழி சிறுபான்மையினர், தலித்ஸ், இந்த 2 கேட்டகரி நீங்கள் பார்த்தாலே தமிழ்நாட்டில் அது 35% வந்துடும்.
ஆதிக்குடி சமூகங்களும் மதவழி சிறுபான்மையினரும் வந்தாலே 35%, அது சாதாரண பெர்சன்டேஜ் இல்லை, பெரிய ஒரு பெர்சன்டேஜ். அதோடு சேர்த்து நீங்கள் நாம் தமிழர் கட்சி இப்போ தெலுங்கு மொழி பேசுகிறவர்களுக்கு எதிராக செய்து வருகிற அந்த பரப்புரைகள் மொழிவழி சிறுபான்மையினர் திமுக பக்கமாக அதிகமாக கரை சேர்வதாக ஒரு யதார்த்தத்தை உருவாக்கி இருக்கிறது. அவங்களும் ஒரு 6% பக்கம் இருக்காங்க தமிழ்நாட்டில். நாயுடுஸ், ரெட்டிஸ், அந்த சௌராஷ்டிரர்கள் பொதுவாக பிஜேபி பக்கம் தான் போவாங்க. பட் திஸ் டைம் அவங்க விஜய் பக்கமாக போயிருக்காங்க. அதனால் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் இல்லை. இப்போ ஓய்வூதிய பிரச்சனையாக இருக்கலாம், போதைப் பொருட்கள் ஒரு பரவலாக இளைஞர்கள் மத்தியில் போதைப்பொருள் கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருந்தது. டெஃபினெட்லி அது மாதிரி டாஸ்மாக், லோ குவாலிட்டி, இந்த பாலிட்டிஷியன்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற நெக்ஸஸ், அதுதான் பிரச்சனை. வெறும் ஒரு மது மட்டுமல்ல, தரமற்ற மது என்பது பெரிய பிரச்சனை. அந்த தரமற்ற மதுவை தருகிற ஆளுங்கட்சியுடன் தொடர்புடைய ஆளுமைகள் அல்லது குடும்பங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கான எல்லா கெமிஸ்ட்ரியும் இருந்தது. அதை பயன்படுத்தி கொள்கிற அளவுக்கான ஒரு அரசியல் எடப்பாடி அவர்களிடம் இருக்கவில்லை, ஏனைய கட்சிகளிடமும் இருக்கவில்லை. இதில் இந்த விஜய் ஃபேக்டர் சென்னை மண்டலத்தில் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா தவக விசஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி. சென்னையில் என்ன நடந்தது? சென்னையில் பல தொகுதிகளில் அவங்க 2வது இடத்துக்கு வராங்க. இப்போ நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது மயிலாப்பூர் தொகுதி. மயிலாப்பூர் தொகுதி 3 பேருமே ஒரு கடும், இப்போ என்னாலேயே இங்கே சொல்ல முடியல யார் வெற்றி பெற போகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள். ஒரு நாள் திமுக வேலு அப்படின்னா அஃப்கோர்ஸ் தமிழிசை என்றைக்கும் பக்கத்தில் வரல. இங்கே நிற்கிற கேண்டிடேட்டு தவிக கேண்டிடேட் ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர். அதனால் பாரதிய ஜனதாவை விட்டு இந்த முறை விஜய் பக்கமாக பிராமணர்கள் இந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக வந்திருக்காங்க. ஸோ வெங்கட்ராமன் தான் தவிக வேட்பாளர். அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு இது தேர்தலுக்கு ஒரு 4 நாளுக்கு முன்பு அந்த கணக்கு இருந்தது. ஸோ இப்படி பல தொகுதிகளில் டி நகராக இருக்கட்டும், வில்லிவாக்கமாக இருக்கட்டும், அதை விட முக்கியமாக நீங்கள் திருவள்ளூரினுடைய அனைத்து தொகுதிகளிலும் கடுமையான போட்டியை தவிக தருகிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் அதான் ஒரு ஏர்பன் ஓட்டர்ஸ் சேஞ்ச் சீக்கிங் இருக்குல்ல, இவங்க தான் நிறைய கமல்ஹாசனுக்கு போட்டாங்க கடந்த முறை. அதோட புதுசாகவும் இந்த இடம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. பிகாஸ் தியரிட்டிக்கலி இவரை ஒருவேளை ஆட்சி மாற்றம் கொண்டு வந்துடுவார், கமலஹாசன் அவர்களுக்கும் விஜயகாந்தலுக்கும் இல்லாத ஆற்றல் இவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றம், அதுதான் முக்கியமான காரணம். அதான் நிறைய வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு விஜய் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எப்படியாவது முதல்ல திமுகவை முடிவு கொண்டு வரணுங்கிற அந்த வெறியும் வேட்கையும் இருக்கிறது இல்லைவா, அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம். அவங்க எப்போவுமே மகாராஷ்டிரா, பீகார்லலாம் முதல்ல உடைச்சு துண்டாக்குனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அதை ரீகாலிபிரேட் பண்ணிக்கிறது. பலவீனமான ஒரு அதிமுகவை இன்னும் பிடுங்கி ஒரு 40 சீட்டு வாங்குவாங்க. அப்புறம் விஜய் ஏதாவது 4 இடி கேஸை போட்டு அவரை பிடிச்சிருக்குவாங்க, அல்லது அவரோட இருக்கிற 4 பேரை இழுத்து இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. கடைசியாக எப்படி சாம்ராட் சௌஹான் பீகாரில் உட்காந்துருக்கிறாரோ அப்படின்னு ஒரு அடுத்த 36 வர நேரம் இவங்க அரியணையில் அமர்ந்திருப்பாங்க. ஏன்னா தே பிளே த லாங் கேம். அவங்க நீண்ட இப்போ முதல்ல இந்த இருமுனையை உடைக்கணும், திமுக அதிமுகங்கிறத உடைக்கணும். ஏறக்குறைய அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லலாம். ஒரு பெரிய தொகுப்பை திமுகவுக்கு எதிராக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார், அது அவர்களுடைய வெற்றி. ஈழ படுகொலைகளை பயன்படுத்தி இப்போ சீமான் அவர்கள் யாரை நீங்கள் முதல் எதிரியாக வச்சுருக்கணும்? ஈழத்தை அழித்தது புதுடில்லி சர்வாதிகாரங்கிற சனாதனம் தான், சனாதனத்தினுடைய கருவறை தான் புதுடில்லி அதிகாரம். அந்த புதுடில்லி அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் சனாதன சக்திகள் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியும். மேக்சிமம் ஃபெடரலிசம் வந்தால் கூட அது முடியாது. அப்போ நீங்கள் முதல் எதிரியாக யாரை வச்சுருக்கணும்? அழித்தது புதுடில்லி அதிகாரம், உலக அதிகாரங்களோடு சேர்ந்து ஒத்துழைத்ததும் காட்டி கொடுத்ததும் திமுக. அதை சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முதல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சீமானை வைத்து அதை கட்டமைக்க வைத்தார். அதில் புதுடெல்லி தப்பிச்சுக்குது, ஆர்எஸ்எஸ் தப்பிச்சுக்குது, பிஜேபி தப்பிச்சுக்குது, ஏன் காங்கிரஸ் கூட தப்பிச்சுக்குது. இங்கே முதல் எதிரி திமுக. ஸோ தமிழ் தேசிய பற்றாளர்கள், ஆதரவாளர்கள் இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கவே முடியாது.
அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு தொகுப்பை வகுக்கிறாங்க. இப்போ நீங்கள் விஜயை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க? தீய சக்தி திமுக. ஏன் அசுர சக்தி அதிமுக பாஜக கூட்டணியே அவர் சொல்லலை? இது தீய சக்தி, அது அசுர சக்தின்னு சொல்லணுமில்ல, நீங்கள் சொல்லலை. ஆனால் சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் இப்போ நானே ஒரு இடத்துக்கு இந்த தேர்தல் ஆய்வுக்காக போயிட்டு இருந்தபோது முன்னாடி வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு 20 பேர் போகிறாங்க. ஒரு சின்னோண்டு பையன் தீய சக்தி திமுக அப்படின்னு கத்திட்டு போகிறான். அப்போ இன்னொரு தலைமுறையை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக உருவாக்குகிறார்கள். இந்த மாதிரியான நுண்ணியமான நுட்பமான உத்தியெல்லாம் அவங்களுக்கு தான் முடியும். அது ஆர்எஸ்எஸ்ஸால் தான் அது முடியும். ஸோ ஒரு 15 வருஷத்தில் உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களுடைய தொகுப்பு விரிகிறது. இந்த தொகுப்பு இன்னும் நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்க, கரப்ஷன் இருக்கும், ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னடான்னு ஒரு சலிப்பு வரப்போகுது. ஒரு இடத்துல வந்து பட்டுன்னு தூக்கி உங்களை போட்டுருவாங்க. அதனால தான் நான் அதை அடிக்கடி சொல்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிற அதே சங்கடங்களையும் சவால்களையும் 2031 நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இதில் நாம் தமிழர் ஃபேக்டர் இந்த தேர்தலில் என்ன கணக்கு பண்ணுறது? இல்லை, அவங்க வந்து ஒரு தமிழ் தேசிய வாக்கு என்று ஒன்று உருவாகி இருக்குது. அது கான்ஸ்டன்ட், ஒரு டெஃபினட்டாக 4%, பாசிபிளி 6%. விஜய் வரலைன்னா 12% வரைக்கும் அவங்க இந்த முறை வந்திருப்பாங்க. 14 வரைக்கும் கூட ஒருவேளை வந்திருப்பாங்க. ஸோ விஜய் வந்தது அந்த வகையில் இவங்க தியரிட்டிக்கலி இவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஓட்டுங்கிறது இவங்களுக்கு வராது. தமிழ் தேசிய வாக்குகள் வரும். அதனால் டெஃபினட்டாக 4 to 6% வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயை மையப்படுத்தி நீ அடுத்து தேர்தல் களம் நகரும், அரசியல் நகரும். இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது இது எல்லாருக்குமான ஒரு செய்தி. தமிழக தேர்தல் திசை மாறுது, அரசியல் திசை மாறுதுங்கிற மாதிரியான ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறாங்க. அது அப்படிதான் இருக்கா? அது உண்மையா? மாறுவதற்கான மசாலா சாமானங்கள்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. இதுதான் வெளிக்காட்டுது. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஃப்ளைட்டை போட்டு வராங்க, ஓட்டு போடணும் வராங்க, பல நூற்றுக்கணக்கில் ட்ரெயின் ஏறுறதுக்கு தயாராக இருக்காங்க, மைக்ரோ கேம்பெயின் பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே கேம்பெயின் பண்ணுறாங்க. தாத்தா எனக்காக நீ ஓட்டு போடு இந்த வட்டங்கிறாங்க, அப்பா அம்மா எனக்காக இந்த முறை விஜய்க்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு த டிரைவர்ஸ் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவோம். த டிரைவர்ஸ் ஆஃப் ஸோ அந்த எல்லா மசாலா சாமான்களும் சரியாக தான் இருக்குது. பட் ஷெஃப்பு சரியானு நமக்கு தெரியல. காரணம், அவரால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. 5 வருஷம்லாம் அவரால் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் வேறு, அவர் வந்து அந்த பீரியடில் இந்த ஷூட்டிங் எல்லாம் வேறு லெவல். அப்புறம் அவர் ஊராக போய் திராவிட இயக்க அரசியலோடு வளர்ந்தவர். கேரவன்லேயே ஷூட்டிங் வாழ்க்கையை அப்படி இல்லை. ஸோ அவரை நம்ம குறை சொல்ல முடியாது, விஜயை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் அப்படி வளர்ந்தவர். இந்த ரஃப் அண்ட் டஃப் பாலிடிக்ஸ் வந்து 5 வருஷம் இப்போ ஓகே. நான் ஒரு மாதிரி இந்த ஸ்பெக்டக்கிள் கிரியேஷன் சொல்லுவாங்க. அப்படியே ஒரு ஹீரோ வராரு, ஹீரோ பார்க்க எல்லாரும் ஓடுறாங்க. இந்த ஸ்பெக்டக்கிள் இந்த எலெக்ஷனை கரெக்டாக அது செட் ஆகி போகிறோம். டெஃபினட்டாக இது வந்து 5 இயர்ஸ்க்கு சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கான ஐடியாலஜிக்கல் ஒரு பேக் போனுங்கிறதும் இல்லை. இப்போது ஆர்எஸ்எஸ்காரங்கன்னா நிற்பாங்க, ஏன்னா அந்த கொள்கை ஹார்ட்கோர் பெரிய அரிசினா நிற்பாங்க. இங்கே தான் ஒன்றும் இல்லை, தீய சக்தி திமுகங்கிறத தவிர வேறு என்ன உங்களுக்கு இருக்குது? கொள்கையும் இல்லை, ஆர்கனைசேஷனும் இல்லைங்கிறப்ப சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ராக்மெண்ட் ஆகிற இந்த பாலிட்டிக்ஸை வந்து கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணுற சக்திகள் வேணும். அது யாருங்கிறது தான் டெஃபினட்டாக ஒரு பிளேயர் ஆர்எஸ்எஸ், இன்னொரு பிளேயரோ இன்னும் யார் அந்த பிளேயர் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கேலிப்ரேட் பண்ணுற யாருங்கிறத வந்து திமுகவே அதை செய்திருக்கணும். அந்த ஆர்எஸ்எஸ் அப்படி தான். அவங்க எப்படி சீமானை கொஞ்சம் தட்டி விடுறாங்க, விஜய் கொஞ்சம் தட்டி விடுறாங்க, அப்படி ஒவ்வொரு பீரியட்லையும் அப்படி தட்டி விட்டு விளையாடுறாங்கல்ல. அந்த விளையாட்டெல்லாம் இவங்க ஒரு வேளை பண்ணியிருந்துருக்கலாம், அது பண்ணலை. ஸோ அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுக்கு யாராவது அவங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதர்வைஸ் 31-36 வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சார்ந்தவங்க தான் களத்தை டிக்டேட் பண்ணுற மாதிரி வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்கால அரசியல் களங்கள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.